வெல்கம் டு ஃபலக்ஸ் ஷார்ட்கட் மேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா விகிதம் மற்றும் விகித சமம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அதாவது இப்போ நம்ம ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு தொடர் விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது A/B = C/D என்ற விகித சமனில் இது இப்படி கொடுத்தா எப்படி பண்ணணும் அப்படி கேட்டாங்கன்னா, அதாவது இடை கடை பெருக்கணும். ஓகேங்களா? அதாவது இடையில் உள்ளதையும் லாஸ்ட் உள்ளதையும் பெருக்கணும். இடையில் உள்ளது என்னது BC. ஓகேங்களா? இடையில் உள்ளது BC. இந்த BCயும் பெருக்கணும். அடுத்து இந்த AEDயும் பெருக்கணும். ஓகேங்களா? BC = AD. அடுத்து பாருங்கள், சராசரி விகிதமோ அல்லது இடை விகித சமம்னு கேட்டால் √AB. ஓகேங்களா? அதாவது கொடுக்கப்பட்ட ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, A என்ற ஒரு வேல்யூ, B என்ற வேல்யூ, அதுக்கு ரூட் எடுக்கணும். அதுதான் சராசரி விகிதம். ஓகேங்களா? அடுத்து மூன்றாவது விகித சமம்னு கேட்டிருக்காங்க. மூன்றாவது விகித சமம் எப்படி இருக்குன்னா, அதாவது A/B = B/C. மூன்றாவது விகித சமன் என்னதுன்னா நம்ம C. அப்போ நம்ம இது சியை கேட்டிருக்காங்க. சிக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், இடை அப்புறம் இடையில் உள்ளது பெருக்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட் உள்ளது பெருக்கணும். அப்போ பாருங்கள், இந்த இடையில் உள்ளது என்னது BB, இதையும் பெருக்குங்க. லாஸ்ட் உள்ளது AC. ஓகேங்களா? அப்போ என்ன வரும், C = நம்மளுக்கு என்ன வரும், B²/Aன்னு வருமா? அதாவது ஃபஸ்ட்டு எப்படி வரும்னா AC = வரும் உங்களுக்கு AC = B². இது நம்மளுக்கு C வேணும்னா B²/A. ஓகேங்களா? B²/A வந்துருச்சா? இதான் மூணாவது விகித சமன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்க, நான்காவது விகித சமன் கேட்டிருக்காங்க. நான்காவது விகித சமன் எப்படி இருக்குன்னா A/B. ஓகேங்களா? A/B = C/D. ஓகேங்களா? C/D. இதில் நான்காவது விகித சமன் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா D. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா D கண்டுபிடிக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், இடை அதுக்கப்புறம் லாஸ்ட் பாருங்கள். அப்போ BC அதுக்கப்புறம் AD. ஓகேங்களா? அப்போ AD = BCன்னு வரும். ஓகேங்களா? அப்போ D = BC/A. ஓகேங்களா? இதுதான் நான்காவது விகித சமன். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு கணக்கு பார்க்கும்போது ஈஸியாக புரியும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், கூட்டு விகிதம். அதாவது ஒரு கூட்டு விகிதம் கொடுத்தாங்கன்னா அது எப்படி எழுதணும் அப்படின்னா, அதாவது அது அங்கேயே கொடுத்துருக்காங்க. கூட்டு விகிதம், கொடுக்கப்பட்ட கூட்டு விகிதம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். அதாவது A/B அடுத்து அதுக்கப்புறம் C/D E/Fன்னு இருக்கும். ஓகேங்களா? கூட்டு விகிதம்னா இந்த ஃபஸ்ட்டு உள்ளது எழுதுங்க. இந்த ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது இந்த செகண்டு, அடுத்து இந்த செகண்டு. அப்போ என்ன வரும், ACEன்னு வரும். ஓகேங்களா? ACE = BDF. ஓகேங்களா? இதுதான் இதனுடைய கூட்டு விகிதம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இருபடி விகிதம் கேட்டாங்கன்னா என்ன, இருபடி விகிதம்னா நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்கொயர்டு. அதாவது A² ரெண்டு விகிதம் கொடுத்துருக்காங்க, அதுக்கு இருபடி விகிதம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, A² அது மாதிரி A² B². இதுவே அவங்க என்ன கேட்டிருக்காங்க, துணை இருபடி விகிதம் கேட்டோன்னா, துணை இது விகிதம் அது ரெண்டும் ஒன்று தான், ரூட் எடுக்கணும். A² நம்மளுக்கு ரூட் தானே உங்களுக்கு. A² B². A² உங்களுக்கு என்னது √A √B. இதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? இருபடி விகிதம். அடுத்து முப்படி விகிதம் கேட்டாங்கன்னா அதே தான், ஒன்றுமே இல்லை. A⁻³ B⁻³ வரும். இது நீங்கள் எப்படி எழுதிங்க, A⁻√3 B⁻√3. ஓகேங்களா? அதாவது கணக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இதுதான் முப்படி விகிதம். ஓகேங்களா? √A √3A √3B. ஓகேங்களா? அடுத்து வாங்க கணக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட் கணக்கு பாருங்கள். 0.75 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 0.75 x = 5:8 எனில் எக்ஸின் மதிப்பை கேட்டிருக்கான். ஓகேங்களா? இது ஒரு தொடர் விகிதம் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 0.75 x = 5:8. அதாவது ஈக்குவல்னாலும் ஒன்று தான், நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அதாவது ஈக்குவல்ட்டு கொடுத்தாலும் ஒன்று தான், அப்படின்னா 4 புள்ளி கொடுத்துருப்பாங்க. இதுவும் ஒன்று தான். ஓகேங்களா? ஈக்குவல்ட்டுனாலும் ஒன்று தான், இதனாலும் ஒன்று தான். அதனால் குழப்பிக்கிறாதீங்க. ஓகேங்களா?
ஓகே, அடுத்து பாருங்கள், நான் என்ன சொல்லியிருக்கேன், இடையும் பெருக்கணும். இந்த ரெண்டையும் பெருக்குங்க, இந்த ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 5x = 0.75 இன்டு 8ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ x = 0.75 இன்டு 8/5. ஓகேங்களா, இது அடிக்கலாமா, ஓரஞ்சு 5, சாரி 0.45 மிச்சம் 2 5 25. ஓகேங்களா, அப்போ 0.15 8ஆல் பெருக்குங்க. 0.15 8ஆல் பெருங்க. 8 40, மிச்சம் 4 12ன்னு வரும். இது ஒரு ஸ்தானத்தை 2 ஸ்தானத்தில் புள்ளி வைங்க. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 1.20. இதான் இதனுடைய ஆன்சர். இதுதான் பாருங்க 1.20b. ஓகேங்களா, அடுத்து வாங்க நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், 0. இது என்ன கேட்டால் மூன்றாம் விகிதம் கேட்டிருக்கான். மூன்றாம் விகிதம்னாலே என்ன சொல்லியிருக்கேன், கொடுக்கப்பட்ட வேல்யூ ஏ, இது பி எங்க நான் எழுதியிருக்கேன். ஏ = 0.34 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பி = 0.50 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஒரு மூன்றாம் விகிதம் எப்படி இருக்கும், A/B புள்ளி B/C. இதுதான் அதனுடைய இதுதான் மூன்றாம் விகிதம், தொடர் விகிதம். ஓகே, இதை மூன்றாம் விகிதம் கொடுத்தா இது இப்படி தான் வரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், இந்த ரெண்டையும் பெருக்குவோம், அடுத்தது இந்த ரெண்டையும் பெருக்கும். அப்போ தானே, அப்போ B × B என்னது B². ஓகேங்களா, அப்போ B² என்ன வரும், B² A/, இது C. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன தேவை, மூன்றாம் விகிதம் C தேவை. அப்போ C = B²/Aன்னு வரும். ஓகேங்களா, B²/A. B² என்ன கொடுத்துருக்காங்க, 0.50 இன்டு 0.50/A. எத்தனை, A வந்து 0.34. ஓகேங்களா, அதாவது இது கவுண்டிங் மெத்தடு. கவுண்டிங் மெத்தட் எத்தனை, இதில் பவர் இதில் எத்தனை புள்ளி இருக்குது, 1 2 3 4, கீழே 2 இருக்குது. அப்போது மேலேயும் 4 கீழே 4 இருந்தால் ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், மேலே 4 இருக்குது, அப்போ கீழே 2 தான் இருக்குது, அப்போ 2 ஆட் பண்ணுங்கள், 2 புள்ளியும் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா, அப்போது 50 இன்டு 50 பை ஏற்கனவே 2 இருக்குது அப்படி தானே, 34 இன்னும் 2 ஆட் பண்ணுங்கள், கேன்சல் ஆயிரும். 100 போடலாமா. ஓகே, அடுத்து இது அடிங்க. 1 50 50, 2 50 100, 1 2 25 2 50. ஓகேங்களா, அப்புறம் என்ன பண்ணணும், அந்த 25 34ஆல் வகுக்கணும். ஓகேங்களா, வகுங்க. 25 34, இது போகாது, புள்ளி 0. 250 எத்தனை இருக்குது, 7 போட்டு பாருங்கள். 7 போட்டால் 7 நாள் 28, மிச்சம் 2 3 21 24, எவ்வளோ, 248ன்னு வருது. மீதி 2 0 0. 200ல் எத்தனை இருக்குது பாருங்கள், 200ல் எத்தனை இருக்குது, 200ல் இது 248 7, 5 போட்டு பாருங்கள். 5 20, மிச்சம் 5 20 ஆமாம், 4 20, மிச்சம் 2 3 15 17. ஓகேங்களா, 170ன்னு வருது. ஓகேங்களா, அப்போ 5 என்ன வருது, 170. ஸோ நம்ம இதோ நிப்பாட்டிக்கலாம். 0.75 ஆன்சர் இருக்கான் பாருங்கள், ஆன்சர் இருந்தால் அதான் ஆன்சர். ஓகேங்களா, 0.75. ஸோ நம்மளுக்கு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, 0.75. அப்போ மூன்றாவது விகிதம் C = 0.75. ஓகேங்களா, சரி ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 12.12:30 = 56:x. இது என்ன கேட்டிருக்கா, X உடைய வேல்யூ கேட்டிருக்கா. நம்ம இதை எடுத்தோன்னே என்ன பண்ணணும், இடை இந்த லாஸ்ட்டையும் பெருக்கணும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், 30 × 56 = 12 × x. x = 30 × 56/12. அடிக்கலாமா, 6 2 12, 15 2 30. அடுத்தது 32 6, இது 2 4, 8 2 16. ஓகேங்களா, அடுத்தது 1 3 I 3 15. அப்போ 28 5ஆல் பெருக்குங்க. 8 40க்கு 0, மிச்சம் 4 11 14. ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது, 140. ஆன்சர் இருக்கா பாருங்கள், 140 பி தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் வாங்க.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க பாருங்கள், மூன்றா அதுவும் இதே மாதிரி தான் தேர்ட் ப்ரொபோஷனல் கேட்டிருக்கான். நான் என்ன சொல்லியிருக்கேன், தேர்ட் ப்ரொபோஷனல் கொடுத்தாலே கொடுக்கப்பட்ட ரெண்டு வேலையும் ஏபின்னு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, அப்போ ஏ சீக்வல் டு 4, பி சீக்வல் டு 8. அப்போது தேர்ட் ப்ரொபோஷன் நம்ம எப்படி எழுதுவோம், ஏ இஸ்டு பி சீக்வல் டு பி இஸ்டு சி. ஓகேங்களா, இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போ இடை அப்போ கொடுக்கப்பட்ட வேல்யூ எழுதுங்க. ஏ எத்தனை 4:8 சீக்வல் டு 8 இது கேட்டுக்கனால எக்ஸ்ன்னு போட்டு விடுங்க. ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க, இடையும் பெருப்பீங்க, இதையும் பெருக்குங்க, இது பெருக்குங்க. அப்போ 4s ஈக்குவல் டு 8 64. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 64/4 ஈக்குவல் டு 16ன்னு வரும். 16 நாள் தானே 64, ஆன்சர் எத்தனை 16A. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு வாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், சராசரி விகிதம் கேட்டிருக்காங்க. சராசரி விகிதம் நான் என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, சராசரி விகிதம் கேட்டாலோ அல்லது இடை விகிதம் அப்படி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா, அப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா சராசரி இடை விகிதம் கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும், இதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்னது, சராசரி விகிதம் ஈக்குவல் டு ரூட் ஏபி. கொடுக்கப்பட்ட வேல்யூவே ஏபி என்க. அப்போ ஏ ஈக்குவல் நமக்கு என்ன வரும், ஏ ஈக்குவல் டு 0.08ன்னு வரும். அடுத்து பி ஈக்குவல் டு 0.32. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுக்கு ரூட் எடுக்கலாமா, ரூட் ஆஃப் 0.08 இன்டு 0.32. இது வந்து பாயிண்டில் இருக்குது. நம்ம பாயிண்டில் இல்லாமல் இருந்தால் முழு எண்ணில் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இது எத்தனால் வகுத்துருப்பாங்க, இது வந்து 100ஆல் வகுத்துருப்பாங்க. அதான் 2 ஸ்தானத்தால் புள்ளி போட்டிருக்காங்க. அப்போ இது முழு எண்ணாகவே எழுதிக்கலாம். ஓகேங்களா, முழு எண்ணை எழுதுவீங்க 8/100 இன்டு 32/100. ஓகேங்களா, 100. ஓகே, அதுக்கப்புறம் இது பெருக்குங்க. இது பெருக்குனா ரூட் ஆஃப் 256 இந்த ரெண்டு பெருக்குன்னா என்ன வரும், 10,000 வரும் நினைக்கிறேன். ரெண்டு பெருக்குன்னா 10,000. ஸோ ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுங்க, 256 ரூட் என்ன வரும் 16 இது வந்து ரூட்டுக்குள்ளே இருந்தால் இது ரெண்டுமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா, இதுவுமே ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. அதாவது ரூட்டுக்குள்ளே இது 216 ரூட்டு 16. இதில் வந்து 4 0 இருக்குது. ரூட்டு விட்டு வெளியே வரும்போதுல என்ன வரும், இதில் 4 இருக்குது. ஓகேங்களா, அது 1000னா என்ன வரும், 100 100 × 100 தான் 10,000 வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இது 4 0 வரும். ஓகேங்களா, 10,000 வெளியே வரும்போதுல 2 0 வெளியே வரும், 600. ஓகேங்களா, அப்போ இதை வகுத்தா என்ன வரும் 0.16. ஓகேங்களா, இதனுடைய ஆன்சர் எத்தனை 0.16. எதில் இருக்குது பாருங்கள், சி. இதனுடைய ஆன்சர் என்னது, சி. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், கூட்டு விகிதம் கேட்டிருக்காங்க. கூட்டு விகிதம் என்ன சொல்லியிருக்கேன், கூட்டு விகிதம்னாலே A/P C/D E/F. ஓகேங்களா, அப்போ கொடுக்கப்பட்ட வேல்யூ எழுதுங்க 2/5, அடுத்தது 3/9, அடுத்தது 10/4. ஓகேங்களா, அப்போ இதே எழுதுங்க. அப்போ நான் கூட்டு விகிதம் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு, அடுத்து செகண்ட் எழுதுங்க. ஃபஸ்ட் எழுதுங்க ACE இஸ்டு என்ன கொடுத்துருக்காங்க BDF. அப்போ இதை எழுதுங்க. ஏசி எத்தனை, ஏ எத்தனை 2, அடுத்தது இண்டு 3 இண்டு 10 இஸ்டு 5 இண்டு 9 இண்டு 4. ஓகேங்களா, அடுத்து இது பெருங்க 3 6 10 60 இஸ்டு 95. இது இண்டுண்ணா இஸ்டு போட்டேன். 94 36 5 எவ்வளோ வரும் 36 5 6 5 30 மிச்சம் 3 3 15 18ன்னு வரும். ஓகேங்களா, 180. 5 30 மிச்சம் 15 180. ஓகேங்களா, 180. இதை 6ஆல் அடிக்கலாம். 1 6 6 3 6 18 0. இதே 10ஆல் அடிக்கலாம். 4 10 30 30 1:3. இதனுடைய ஆன்சர் நம்மளுக்கு என்ன வருது 1:3. இதை இதனுடைய ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் 1:3 பி. ஓகேங்களா, அதாவது கூட்டு விகிதம் கொடுத்தாங்கன்னா கூட்டு விகிதனால நமக்கு இதை A/B C/D E/F. ஓகேங்களா, அப்போ ஃபஸ்ட்டு எழுதிடணும், செகண்ட் எழுதிடணும். அப்போ அந்த ஈக்குவலத்தை பெருக்கி இஸ்ட்டு போட்டால் அதான் ஆன்சர். ஓகேங்களா, இதெல்லாம் மிக முக்கியமான கணக்கு, அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய கணக்கு. ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், எக்ஸு எக்ஸ் கமா 6 கமா 12 ஒரு தொடர் விகிதத்தில் உள்ளன, எக்ஸின் மதிப்பை கேளுங்க. தொடர் விகிதம்னால நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு தொடர் விகிதம் எப்படி இருக்குன்னா அதே தான், அதாவது A/B ஓகேங்களா. A/B தொடர் விகிதம், C/D இதுதான் ஒரு தொடர் விகிதம் ஓகேங்களா. தொடர் விகிதம் A/B = C/D. அவள் என்ன கொடுத்துருக்கான் மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வேல்யூ கொடுத்துருக்காங்க, சரி ஓகேங்களா. அதாவது 3 வேல்யூ கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து தொடர் விகிதம் 3ல் தான் வரும் ஓகேங்களா. அதாவது இது 4 ப்ரொபோஷனல் தேர்டு தானே, அதாவது 3 தானே கொடுத்துருக்கான் ஓகேங்களா. அப்போ நம்மளுக்கு இது எப்படி எழுதணும், A/B = B/C ஓகேங்களா. தேர்ட் ப்ரொபோஷனல் ஓகேங்களா. 4 கொடுத்தா 4 வேல்யூ, இது வந்து 3 வேல்யூ கொடுத்தனால தேர்ட் ப்ரொபோஷனல் ஓகேங்களா. அப்போ ஏக்கு பதில் என்ன போடுறோம் எக்ஸ், பிக்கு பதில் என்ன போடலாம் 6, அதே பி என்ன வரும் 6, டி எவ்வளோ வருது 12ன்னு வருது, சி 12 வருதா. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இடை அடுத்தது லாஸ்ட்டு ஓகேங்களா. அப்போ பெருக்குங்க, 12x = 6 36. அப்போ x = 36/12. அப்போ ஆன்சர் என்ன வரும் 3ன்னு வரும். ஒரு 12 36. ஆன்சர் = 3, சி = 3 இருக்கா. இதான் இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. அதாவது இப்போ 4 வேல்யூ கொடுத்தாங்கன்னா அது வந்து 4th ப்ரொபோஷனல். இப்போ நம்ம கொடுத்தது 3 வேல்யூ, அதனால் இது வந்து தேர்ட் ப்ரொபோஷனல். அதனால் A/B = B/C. இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதுனேன்ல, அதாவது A/B = C/D. இது வந்து என்னென்னா 4th ப்ரொபோஷனல் ஓகே, 4th ப்ரொபோஷனல் ஓகேங்களா. இது வந்து 4th ப்ரொபோஷனல் ஓகேங்களா, 4th ப்ரொபோஷன் ஓகேங்களா, 4th ப்ரொபோஷன் ஓகேங்களா. இது வந்து தேர்ட் ப்ரொபோஷன். சரி வாங்க நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், 12,30 மூன்றாவது விகித சமனுக்கும் 9,25 சராசரி விகித சமனுக்கும் இடைப்பட்ட விகிதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது மூன்றாவது விகித சமன்னாலே என்ன சொல்லிடுங்க, A/B = B/C. கொடுக்கப்பட்ட வேல்யூ எழுதுங்க, 12:30 = 30:C. இதுலேருந்து சி கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. சி நம்மளுக்கு தேவை ஓகேங்க. இடை பெருக்குங்க, சி நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா, கண்டுபிடிக்கனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. இடையும் பெருக்குங்க, இடையும் பெருக்குன்னா 30 × 30 12 எக்ஸ். இது பெருக்க வேண்டியது இருக்கும், இதையும் பெருக்குங்க. அப்போ 12x = 30 × 30. அப்போ x = 30 × 30/12. இதை அடிக்கலாமா, 6 2 12, இது 15 2 30, 32 6, இதுவும் 15 2 30, 4 3 3, I3 15. I15 எவ்வளோ வரும், I15 எவ்வளோ வரும், 15 5ஆல் பெருக்குங்க, ஒரு 15 5 5 30 35 40 40, I15 75ன்னு வருது ஓகேங்களா. அவன் என்ன கேட்டிருக்கானா, மூன்றாவது விகித சமனுக்கும் என்ற சராசரி விகித சமனுக்கு இடைப்பட்ட விகிதம் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது ஓகே, ஃபஸ்ட்டு ஓகே. ரெண்டாவது பாருங்கள், சராசரி விகித சமனால என்ன சொல்லியிருக்கேன், √AB ஓகேங்களா. அப்போ அதுக்கு ரூட் எடுங்க, √ என்ன கொடுத்துருக்கான் 9 × 25. ஸோ இதுக்கு ரூட் எடுத்தால் 3க்கு ரூட் எவ்வளோ வரும் 3, 5க்கு 5, 3 15. இது 2க்கு ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கான். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு அது, ரெண்டாவது இது ஓகேங்களா. அப்போ 75:15ன்னு வருது ஓகேங்களா. ஒரு 15 15, I15 75. அப்போ 5:1. இதனுடைய ஆன்சர் வந்து 5:1 இருக்கான் பாருங்கள், டி. இதான் இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. புரியுதுங்களா. அதாவது மூன்றாவது விகித சமனுக்கும் சராசரி விகித சமனுக்கு இடைப்பட்ட விகிதம் கேட்டிருக்கான். சராசரி விகித சமனாலே √AB ஓகேங்களா. மூன்றாவது விகித சமனாலே A/B = B/C ஓகேங்களா. ஓகேவாங்க நெக்ஸ்ட் அனுப்பலாம். அடுத்து பாருங்கள், 3:4 என்பது இருபடி விகிதம். இருபடி விகிதம்னாலே என்ன சொல்லியிருக்கேன், 3:4 இருபடி விகிதம். இருபடி விகிதம்னா 3² 4². = எவ்வளோ வரும் 9:16. இதான் இதனுடைய ஆன்சர் ஓகேங்களா. இது இதனுடைய ஆன்சர் 9:16. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கேட்டாங்க, முப்படி விகிதம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. முப்படி விகிதம்னாலே கியூப் ரூட் 8:3⁷. இதனுடைய முப்படி மூல விகிதம் ஓகேங்களா. முப்படி
என்ன கேட்டான், முப்படி விகிதம் கேட்கல, அவன் கேட்டது முப்படி மூல விகிதம். அப்படின்னா என்ன பண்ணணும், √3 8/√3 27. அப்போ என்ன வரும், இதை 3 மடங்காக வரும். அப்போ 8க்கு என்ன வரும்னா 2 × 2 × 2ன்னு வரும். இதுக்கு 3 × 3 × 3ன்னு வரும். ஏன்னா இது 4 2 8, 3 9 27. ஸோ இதுக்கு என்ன வரும் 2. ஏன்னா 2/3 = √3 3/3 = √3. அதாவது இந்த √3 இது கேன்சல் ஆகும், இந்த 3 இந்த √3 கேன்சல் ஆகும். கேன்சல் நமக்கு ஆன்சர் வரும் 2/2/3. இதான் இதனுடைய ஆன்சர் 2/3. ஓகேங்களா, என்னது இருக்குது ஆன்சர் சி. இது முப்படி விகிதம் கேட்டாங்கன்னா 3 பெருக்கும். இது முப்படி மூல விகிதம் கேட்டிருக்காங்க, கீவேர்டு நல்லா வச்சுருக்காங்க, முப்படி மூல விகிதம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் என்ன போகலாம், அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், கூட்டு வீதம் கேட்டிருக்காங்க. கூட்டு வீதம்னால என்ன சொல்லியிருக்கேன், ஒன்றுமே இல்லைங்க, நம்பர் இல்லைங்க, 2/5, அடுத்து 3/9, 10/4. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா. அப்போ 2 × 3 × 10 செகண்ட் எழுதிடுங்க, 5 × 9 × 4. இப்போ இது பார்த்தீங்க 2 3 6 6 10 60. இது எவ்வளோ வரும், 9 36 36 36 5 பெருங்க 5000 30 மிச்சம் 3 18 5000 30 மிச்சம் 3 15 3 18 180. 1 6 6 3 6 18, 1 6 3 18ன்னு வரும். அப்போ இது 1 6 3 18. அப்போ இது 10ஆல் அடித்தா நம்மளுக்கு என்ன வரும், 1:3ன்னு வரும். 1 10 10 30 30, 1:3. இது என்னுடைய ஆன்சர் வந்து டி, 1:3. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்க பாருங்கள், அதாவது x/y = 3:2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ் வேல்யூ 3 எனவும் ஒய் வேல்யூ 2 எனவும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுக்கு ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. அதாவது 4x + 3y 4x - 3y உடைய வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன படிக்கணும், 4x + 3y கண்டுபிடிக்கலாமா. = எக்ஸ் பதிலாக என்னது 3, ஒய்க்கு பதிலாக 2. ஓகேவா, அப்போ 4 × 3 + 3 × 2. இதை கூட்டுங்க, 4 3 12 ப்ளஸ் 2 6 எவ்வளோ வரும், = 18ன்னு வருது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள் 4x - 3y. அதே மாதிரி தான் 4 × 3 -3 × ஒய்க்கு பதிலாக 2. இது எவ்வளோ வரும், 4 3 12 -6 எவ்வளோ வரும், 6ன்னு வரும். இதுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ 18:6 = என்ன வரும், 1 6 3 18. அப்போது 3:1. இதனுடைய ஆன்சர் எவ்வளோ வந்து 3:1. அப்படியும் 3:1 இப்படியும் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா, அதாவது இதை இங்கே இப்படி எழுதலாம். நல்லா யோசிச்சுங்க, 18:6 இருக்குல்ல, ஏன்னா நம்ம இஷ்டனாலும் நம்ம இது வகுத்தலாகவும் எழுதலாம். அதாவது ஒரு நிமிஷம், a/b-யை a/b எனவும் எழுதலாம். ஓகேங்களா, a/b-யை a/b எனவும் எழுதலாம். அதே மாதிரி தான் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, நான் அடித்து போட்டேன், இது ஆன்சரில் இருக்கும். இது அப்படி இல்லைனா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா முழுசாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா அடிக்காமல் என்ன கேட்டிருக்காங்க, 18:6. அப்போ 18/6 அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் எத்தனை, ஏ. ஓகே, 18/6. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, a/b = தானே. அதாவது a/b = 4/5 = b/c = 15/16 அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் அதுக்கு நம்மளுக்கு a/b வேல்யூ c வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த வேல்யூ போட முடியும். ஓகேங்களா, இப்போ நல்லா பாருங்கள், அதாவது இதில் வந்து a/b = 4/5 b/c = 15/16 கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து 2 b இருக்குது, இதில் ஒரு வேறு வேல்யூ இருக்குது, இதில் ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த 2 வேல்யூவை ஈக்குவலாக பண்ணிட்டேன்னா, b உள்ள வேல்யூவை ஈக்குவல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஏபிசியுடைய 3 வேல்யூ கிடச்சிருமா, 3 வேல்யூ கிடச்சிருமா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வேல்யூ இது நம்மளுக்கு இந்த இடத்துல 15ன்னு வரணும். ஓகேங்களா, இந்த b இந்த 5 கிடச்சினா 15 வரணும். இது எத்தனால பெருக்கலாம், 3ஆல் பெருக்கலாம். ஏன்னா 3 5 15. இந்த இங்கேயும் 3ஆல் பெருக்கலாம், மேலேயும் 3ஆல் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ பெருக்குங்க, அப்போ a/b = இதை 3ஆல் பெருக்குங்க, 3ஆல் பெருக்குங்க,
இதுவும் 3ஆல் பெருங்க. பிறகு 4 3 12/15. அடுத்தது b/c அதே 15/16. இப்போ இந்த b ஈக்குவல் ஆகிட்டா அப்போ 3க்குமே வேல்யூ கிடைச்சது நம்மளுக்கு. அப்போ நம்மளுக்கு a = 12, b = 15, c = 16. ஓகேங்களா? இப்போ இந்த வேல்யூவை இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? c² - a² c² + a². ஓகேங்களா? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா c² - a² c² + a². ஓகேங்களா? அப்போ நமக்கு c எவ்வளோ கொடுத்துருக்காங்க? c உங்களுக்கு வந்து 16². b - a² 12² c² எவ்வளோ? 16² + 12². இது பெருக்குங்க. 16 16 256 - 12 12 144 இது 16² 256 + 144. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? இந்த ரெண்டு இதுலேருந்து 256லேருந்து 144 கழிங்க. 256லேருந்து 144 கழிச்சு 6 4 2 1 1. ஓகேங்களா? அதாவது 112 இந்த ரெண்டையும் கூட்டுங்க. இந்த ரெண்டையும் நம்ம கூட்டினா என்ன வரும்? 6 10க்கு 0 மிச்சம் 1, 9 10க்கு 0 மிச்சம் 1, 3 1 4 400ன்னு வரும். ஓகேங்களா? கூட்டினா என்னது 400ன்னு வருது. அதுக்கப்புறம் இதை அடித்து போடுங்க. இது 2ஆல் அடிக்கலாமா? இது ஆன்சர் இருக்கா பாருங்கள். அப்படி இல்லைன்னா அடித்து போடலாம். ஓகே, அப்போ அடித்து தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை அடிங்க. இதை எத்தனை நாள் அடிக்கலாம்? 2ஆல் அடிக்கலாமா? 2ஆலே அடிங்க. 2ஆல் அடித்தா 2 10 மிச்சம் 1 6 2 12 2 4 0 0. ஓகேங்களா? 0. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். 56 அதே 2ஆல் அடிங்க. 2ஆல் அடித்தா என்ன வரும்? 2 4 மிச்சம் 1 8 2 16. இது 2 0 0ன்னு வருது. அடுத்து எத்தனை நாள் அடிக்கலாம்? அதே 2ஆல் அடிக்கலாம். 2ஆல் அடித்தா என்ன வரும்? 2ஆல் அடித்தா 1 2 1 2 4 2 8. இது எவ்வளோ? 2 10 0. இது 1 2 4 2 7 2 14ன்னு வரும். இது வந்து 2 4 மிச்சம் 2 10. ஸோ என்ன வருது? 7525ன்னு வருது. ஓகேங்களா? ஆன்சர் இருக்கான் பாருங்கள். 7525. ஓகேங்களா? பி. ஓகேங்களா? ஆன்சர் என்னது? பி 7525. ஓகேங்களா? 7525 தான் இதனுடைய ஆன்சர். ஓகேங்களா? புரிஞ்சுதா? அதாவது a/b = 4/5 b/c = 15/16ன்னு கொடுத்துட்டான். நம்ம என்ன கேட்டிருக்கோன்னா c² - a² c² + a² கண்டுபிடிக்கணும். அப்போ நம்மளுக்கு a b c வேல்யூ தனித்தனி நமக்கு தெரியணும். ஆனால் இங்கே பாருங்கள், a/b c வேல்யூ கொடுத்துருக்கான். ஆனால் b வந்து 2 இடத்துல இருக்குது. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணிட்டோன்னா 3 வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருமா? அதனால தான் இந்த வேல்யூ நம்மளுக்கு இந்த 15 இருக்கிறதுனால இதை நான் 15 வர மாதிரி கொண்டு வந்தேன். 15 வர மாதிரி கொண்டு வந்தால் இது எத்தனை நாள் பெருக்கும்? 3ஆல் பெருக்கினா தான் 15 வரும். ஸோ கீழே 3ஆல் பெருக்கணும், மேலேயும் 3ஆல் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ மேலேயும் கீழே 3ஆல் பெருக்கிட்டோன்னா அப்போ ஈக்குவல் நம்மளுக்கு இங்கே 15 வந்து பி இங்கே. அப்போ எல்லா வேலையும் நம்மளுக்கு கிடச்சிதா? ஏபிசி 3 வேலையும் கிடச்சிது. ஸோ அந்த 3 வேலையை கொண்டு இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிரும். 7525 இதனுடைய ஆன்சர். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கணக்கு போகலாம். அடுத்து பாருங்கள், இரு எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க. இரு எண்களின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? இரு எண்களின் விகிதம் வந்து 3:4 கொடுத்துருக்காங்களா? இது நம்ம எப்படி எழுதலாம்? 3x 4xன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவ்விரு எண்களில் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க. வர்க்கங்களின் கூடுதல்னா 3x² வர்க்கங்களின் கூடுதல். ஓகேங்களா? ப்ளஸ் 4x² = எவ்வளோ கொடுத்துருக்கான்? 625. இதை வந்து இது பண்ணுங்கள். 3 9. அப்போது 9x² + 16x² = 625. இந்த ரெண்டையும் கூட்டினா 25x² = 625. x² = 625/25. இதை அடித்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? x² எவ்வளோ வரும்? 5 25ன்னு வரும் நினைக்கிறேன். 5 25. இது 1 5 5 5 10 5 25 5 2 10 5 25. ஸோ நம்மளுக்கு என்ன வருது?
25ன்னு வருது. எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் 25. ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 5ன்னு வரும். ஓகேங்களா? அந்த அவன் என்ன கேட்டிருக்கான்? அந்த எண்கள் கேட்டிருக்கான். அந்த எக்ஸை தூக்கி அந்த எண்களில் பிரதியிடுங்க. 3x 4x இருக்குங்களா, அதில் போடுங்க. அதில் போட்டால் நம்மளுக்கு என்ன வரும்? அப்போ 3 × 5 3 × 5 அடுத்தது 4 × 5. ஓகேங்களா? அந்த எண்கள் ஓகேங்களா? நம்மளுக்கு 3 15, 5 20. ஓகேங்களா? அந்த எண்கள் என்னது? 15, 20. 15, 20 எங்கே இருக்குது? ஆன்சர் ஏ. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் இது மீதி உள்ள கணக்கை பார்க்கலாம். சரி.